ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கருப்பு கவுனி அரிசியை பயன்படுத்தி ஒரு இனிப்பு கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஆவிலாம் காட்ட தேவையில்லை. நல்லா கழுவி அலசிட்டு நீங்கள் ஒரு நிழல்லே உலர்த்தி நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி டைரெக்டாக நம்ம செஞ்சிடலாம். ரொம்பவே சாஃப்டாக நல்லாவே இருக்கும். ஆவி காட்டாமல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றத டீட்டெயில் ரெசிபியை இன்றைக்கி வீடியோக்குள்ளார நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு முதல்ல தேவையான அளவுக்கு கருப்பு கவனியை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. நல்லா அலசுங்க. நல்லா அலசிட்டு ஒரு 4-5 தடவை அலசிட்டு நல்லா ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு நம்ம நிழல்லே வீட்லேயே ஒரு வெள்ளை துணியை பயன்படுத்தி நம்ம உலர்த்தி எடுத்துக்கலாம். நம்ம அதிரசத்துக்கெல்லாம் அரிசி காய வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் காய வச்சுட்டா போதும். இப்போ நான் இந்த அரிசியை தேவையான அளவு எடுத்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரியே அலசிட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக வடிகட்டிட்டு இதே மாதிரி நான் வீட்லேயே நிழல்லே உலர்த்தி எடுத்துக்கிறேன். நமக்கு கையில் இந்த மாதிரி ஒற்றை பதத்தில் இருக்கும் பொழுது நம்ம எடுத்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். டைரெக்டாக வெறும் வானலில் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம கஞ்சி கருப்பு கவுனி கஞ்சிக்கெலாம் வறுத்தோம் இல்லையா, அதே மாதிரி நல்ல பொரியும். இது வெள்ளை வெள்ளையாக அது ஃபார்ம் ஆகும். அந்த அரிசி வெடித்து வெள்ளை வெள்ளையாக ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக வறுத்துட்டு அப்புறம் பொடி பண்ணுறதுனால இதை ஆவி காட்டி எடுத்து வச்சுக்கணும் அவசியம் இல்லை. நம்ம டைரெக்டாகவே சுடு தண்ணியும் வெள்ளை தண்ணியும் சேர்த்து நம்ம டைரெக்டாக செய்யலாம். ரொம்ப சாஃப்டாகவே நல்லாவே வரும். இது ஆவி காட்டி எடுக்கிறப்ப நம்ம நிறைய குவான்டிட்டியில் ஆவி காட்டி எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா புட்டு செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இதை உடனே நம்ம செய்யும் பொழுது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ நான் மிக்சியில் சேர்த்து உடனே ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சல்லடையை பயன்படுத்தி சலிச்சிக்கலாம். அதாவது மாவு கண்ணு இருக்குமே, அதுவும் இல்லாமல் பெருசாக இருக்கும். 3 சல்லடை தட்டு இருக்கும். நமக்கு நடுவில் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் பொறுன்னு வர்றதுக்கு பிடி கொழுக்கட்டையெல்லாம் பிடிக்கும் பொழுது நம்ம சலிச்சுப்போம் இல்லையா, அந்த இதில் சலிச்சு எடுத்துக்கோங்க. மாவு இதுவும் பெரிய கண்ணும் வேண்டாம், நடுவில் இருக்கிற அந்த கண்ணு சல்லடையை பயன்படுத்தி நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ நான் 2ஆக டிவைட் பண்ணிக்கிட்டேன். 1 கப்பு அளவுக்கு டிவைட் பண்ணிக்கிட்டேன். மீதி மாவை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ 1 கப்பு இனிப்புக்கும் 1 கப்பு காரத்துக்கும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ இனிப்பை ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சிடலாம். ஒரு சின்ன வானலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு. இதை சில பேர் ஊற வச்சும் சேர்ப்பாங்க. நம்ம வறுத்துட்டு தான் நம்ம இன்றைக்கி சேர்க்க போகிறோம். இதை நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூனுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா பொரியிற அளவுக்கு செவன் இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதில் 1/4 கப்புக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதையும் வறுத்துட்டு சேர்க்கும் பொழுது கொழுக்கட்டைக்கு வாசமாக நல்லாயிருக்கும். அதையும் நல்லா இந்த சூட்லேயே வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மாவில் சேர்த்துடலாம். பிரித்து நம்ம 2 கப்பாக பிரித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவில் 1 பங்கு மாவில் இதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு அடுத்தடுத்து கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வெள்ளைக்கரசல் ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த ஸ்வீட் போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 3/4 கப்பு வெல்லத்தை நம்ம கரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு ஏனத்தில் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. பாகு பதம்லாம் எதுவும் கிடையாது. நல்லா இந்த வெல்லம் கரைஞ்சி வர அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ இது ரெடி ஆனதும் கலந்து வச்சுருக்கிற இந்த மாவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. சில இடத்துல கருப்பு கவுனி அரிசியோட தன்மை குழ குழன்னு சிலது நிறையா சேர்க்கும் பொழுது ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம வெள்ளைக்கரசலை சேர்த்து பிசைஞ்சு பார்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் நெய்யும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வெள்ளைக்கரசலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மாவோட பதம் பிடிக்க வருதான்றது நமக்கே தெரியும் பிடிச்சு பார்க்கும் பொழுது. அப்போ வெள்ளைக்கரசலை நீங்கள் நிறுத்திக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுறேன். சூடு இருக்கும், அதனால் கரண்டியை பயன்படுத்தி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ திருப்பி மீதி கரைசலையும் நான் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தான் என்கிட்ட கொஞ்சமாக நிறுத்தி இருந்தது. அதையும் நான் இப்போ இதை கலந்து பார்த்துட்டு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கலந்து விடும் பொழுது நல்லா பிடிக்க வருது. ஆனால் நமக்கு விரிசல் வர மாதிரி பிடிக்க வரும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழுத்தமாக இருக்கும் கொழுக்கட்டை. அதனால் மீதி கரைசலையும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இப்போ கரெக்டாக இருந்தது எனக்கு வெள்ளை கரைசல். இப்போ அதையும் சேர்த்துட்டு
இப்போ வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு நம்ம வந்து இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இட்லி தட்டில் துணி போட்டு வேக வச்சிங்கன்னா இந்த கவுனி அரிசியோடைய நிறம் வந்து அந்த துணியில் அப்படியே வருது. அதனால் நான் நெய் தடவிட்டு அப்படியே இட்லி தட்டில் நேரடியாகவே வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா வந்து நெய் தடவின இட்லி தட்டை ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து இதே மாதிரி பிடி கொழுக்கட்டையை பிடிச்சி ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ கடகடன் உங்களுக்கு ரவுண்டாக வேணும்னாலும் நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம். கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும் பொழுது பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ எல்லாமே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக 15 கொழுக்கட்டை இந்த மாவுக்கு சரியாக வந்துச்சு. நீங்களும் இந்த அளவுகளை பயன்படுத்தும் போது இதே மாதிரி பயன்படுத்துங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம கார கொழுக்கட்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துடலாம். அதே வானல்லே 1 டேபிள் ஸ்பூனுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். அது வந்து ரொம்பவே வாசமாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளோதான், இதுக்கான கலவைகள் ரெடி ஆகிடுது. இப்போ இதை வந்து நம்ம அளந்து வச்சுருக்கிற மாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே வந்து அதே 1/4 கப்புக்கு தேங்காய் துருவலை இதில் சேர்த்துக்கோங்க. இது வறுக்கணும்னு அவசியம் இல்லை, இது அப்படியே டைரெக்டாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூனுக்கு வறுத்த நிலக்கடலையை ஒன்றும் பாதியாக நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது எங்களுக்கு பிடிக்கும்னு நான் சேர்த்துக்கிறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது கூடவே உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு டைரெக்டாக சுடு தண்ணி நம்ம கொதிக்க வச்சு அதை அப்படியே வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். ஆனால் அதே தான் நான் முன்னமே சொன்ன மாதிரி அரிசியோட தன்மையை பொறுத்து தண்ணி இழுக்கிறது வந்து கம்மியாகவும் தேவைப்படும். அதனால் நான் 2 கப்பு தண்ணி கொதிக்க வச்சுக்கிட்டேன். நம்ம வந்து அதே மாதிரியே வெள்ளைக்கரைசல் சேர்த்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் பொழுது நமக்கு தண்ணியோட அளவு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு அதே மாதிரி பிடிக்கிற பதம் வர அளவுக்கு நீங்கள் கலந்து பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணியோட அளவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்க்கும் பொழுது எனக்கு 1.5 கப்பு அளவுக்கு தான் தண்ணி தேவைப்பட்டது. கொஞ்சம் தண்ணி எனக்கு நின்றுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பிசைஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடி கொழுக்கட்டை பிடிக்க வந்துச்சுன்னா, வீரல் விடாமல் பிடிக்க வந்துச்சுன்னா, நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா வெந்து வரும்பொழுதும் நல்லாவே வரும். இப்போ 1.5 கப்பு தான் இதுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. சரிங்களா? இப்போ கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஏற்கனவே இனிப்பு கொழுக்கட்டையும் பிடிச்சு தட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த தட்டுலையும் நெய் தடவிட்டு கார கொழுக்கட்டையும் பிடிச்சு வச்சுடுங்க. இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம இட்லி பானையில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு கவுனி அரிசியை பயன்படுத்தி இனிப்பு கார கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து ஒரு 16-17 பீஸ் வந்துச்சு. ஏன்னா நம்ம இதில் வந்து வெங்காயம், கடலைப்பருப்பு, மல்லாட்டை எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் 2 வந்து கூடுதலாக வந்திருக்கு. அவ்வளோதான் வித்தியாசம். இதுக்கு வந்து இனிப்புக்கு 15, இதுக்கு 17 கொழுக்கட்டை வந்துச்சு. இப்போ நம்ம வந்து இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துடலாம். 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பராக நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ.